உனக்கு வழக்கம் போல ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் பாரு. யாருடி இந்த லூசு? விஸ்வநாதன், நான் தான். I'm always right. ஆமா, நீங்க யாரு? என்ன இதெல்லாம்? விக்கி ரொம்ப வித்தியாசமானவன். விக்கிய விடுங்க, நீங்க யாருன்னு சொல்லுங்க. நான் தான் விக்கி. ஆமா, இப்ப என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க? கார் கதவை பத்திரமா போட்டேன். எல்லாம் கரெக்டா தான் செஞ்சீங்க. ஆனா காரு கண்ணாடி எல்லாம் திறந்தே கிடக்குதே. என்ன முட்டாள் நினைச்சியா? கார் கதவு கண்ணாடியே இல்லையே, ஒரு பயலாலையும் திருட முடியாது. ஆமா, இப்ப எதுக்காக இங்க வந்தீங்க? உங்க பெண்ணுக்கு மாப்பிள்ள வேணும்னு விளம்பரம் கொடுத்தீங்களே, ஆமா, அதுக்காக தான் வந்தேன். ஏன் சார் இப்படி திடுதிப்புன்னு வந்து கழுத்து அறுத்தா எப்படி? முன்கூட்டியே ஒரு லெட்டராவது எழுதி. சைலன்ஸ். நீங்க கொஞ்சம் வித்தியாசமான ஆளுதான். பொண்ணு பார்க்கலாமா? ஏன் பொண்ணு நான் பார்த்திருக்கிறேனே. நானும் பார்க்கணுமே. ஆமாமா, வாங்க வாங்க, உள்ள வாங்க. அது சரி, உட்காருங்க. என்ன என்ன அவசரமா பாத்ரூம் போணுமா? பொண்ணு பார்க்கணும். பொண்ண பாக்கணுமா? பொண்ணு என்ன ரஜினிகாந்த் படமா? பாக்கணும் துடிக்கிறீங்க? என்னங்க? விஷாலா, இவர் பேரு விக்கி. வணக்கம் சார். என்னாச்சு? எனக்கு பொண்ணு பிடிக்கல. உட்காருங்க. இவ என் பொண்ணு இல்ல, பொண்டாட்டி. விஷாலா, சார் பொண்ணு பார்க்க வந்திருக்காரு. நீ போய் மைதிலியை கூட்டிட்டு வா போ. மிஸ்டர் விக்கி, உங்க முழு பேரே விக்கி தானா? இல்ல, ஹேம ஆனந்த கீர்த்த கௌதம நீலாம்பரம், சுருக்கமா விக்கி. அது எப்படி விக்கின்னு வரும்? பேரு சுருக்கமா இல்ல சார், மற்றவங்க சுருக்கமா கூப்பிடுறதுக்காக சுருக்கமா வச்சுக்கிட்ட பேரு தான் விக்கி. ஆக சுருக்கத்திலேயே நீங்க ஒரு வித்தியாசமான ஆளு. இதுதான் என் பொண்ணு மைதிலி. அவ சின்ன பொண்ணு ஜானகி. ஜானு, சரி நீங்க போங்க போங்க, உட்காருங்க. உங்ககிட்ட நான் தனியா பேசணும். போங்க போங்க. உங்க பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க. ரொம்ப சந்தோஷம். நான் சொல்லி முடிக்கல. எனக்கு பிடிச்சது உங்க இரண்டாவது பொண்ணு ஜானுவே. என்ன விளையாடுறீங்களா? அக்காவை பொண்ணு பார்க்க வந்துட்டு தங்கச்சியை பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க. இந்த விக்கி ரொம்ப வித்தியாசமானவன்னு சொல்ல. சார், அக்கா கல்யாணத்துக்கு நிக்கிற போது தங்கச்சிக்கு கல்யாண ஏற்பாடு பண்ற அளவுக்கு நான் ஒண்ணும் வித்தியாசமானவன் இல்ல. இல்லையா? இல்ல. நீங்க எந்திரிச்சு வெளியே போகலாம். அப்பா, ஓ, ஒரு நிமிஷம். மிஸ்டர் விக்கி, உங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். போதுமா? ஜானகிக்கு என்ன பிடிச்சிருக்கு. இந்த விக்கி ஆசைப்பட்டது அடையாம போனது சரித்திரமே கிடையாது. ஜானகி, ஜானகி. என்னம்மா இது? நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கப்பா. மிஸ்டர் வாங்க. என்ன ரீல் கூட போறான்? மிஸ்டர் விக்கி, ஒண்ணும் சொல்லாத, ஒண்ணும் சொல்லாத. உனக்கு என்ன பிடிச்சிருக்கேன்னு சொல்ல போற இல்ல? இல்ல, எங்க அக்காவுக்கே உன்னை பிடிக்கல. ஜானு, நீ பேசிட்டு இருந்தத நான் மாடியில இருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். நீ வித்தியாசமானவன் இல்ல, விவஸ்தை கெட்டவன். ஜானு, அப்ப நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? பெண்கள் சார்பா உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நீ யாரையும் கல்யாணம் பண்ணிக்காத பிளீஸ். ஏன் தெரியுமா? அனாவசியமா ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டுரும். இதோ பாரு ஜானகி, விக்கி அடையணும்னு நினைச்சா அடிச்சே தீருவான். அப்படி அடைய முடியலன்னா அடியோடு அழிச்சிடுவான். இவ்வளவு தூரம் என்ன பத்தி கேவலமா பேசிட்டு இருக்க, இன்னும் பேசிட்டு இருக்கே. கெட் லாஸ்ட்.